இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் தெய்வீக திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் சுற்றுலா பயண திட்டங்களை அறிவித்து வருகிறது. ஏற்கனவே காசி ஆன்மீக சுற்றுப்பயணம், அதனைத் தொடர்ந்து அறுபடை வீடுகள் தரிசனம், ஆடி மாதத்தில் அம்மன் திருத்தலங்களில் தரிசனம் என பல திட்டங்கள் மூலம் மூத்த குடிமக்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மேலும் ஒரு திட்டமாக தமிழக அரசின் ரூபாய் 50 லட்சம் நிதி உதவியுடன் புரட்டாசி மாதத்தினையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயண திட்டம் வகுக்கப்பட்டு இதில் 40 மூத்த குடிமக்கள் பயணம் செல்ல பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி வைணவ திருத்தல ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரத்துறை முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து 40 ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வைகுண்ட பெருமாள் தரிசனம் மேற்கொண்டு அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், விளக்குழி பெருமாள், பாண்டவதூத பெருமாள், ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய வைணவ திருத்தலங்களில் தரிசனம் மேற்கொண்ட இன்று மாலை 3 மணி அளவில் மீண்டும் காஞ்சியை வந்தடைவர். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கடேசன், இணை ஆணையர் குமரத்துறை, ஆலய செயல் அலுவலர் நடராஜன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, மாமன்ற உறுப்பினர் சித்ரா ராமச்சந்திரன், சந்தீப் குமார், ஆய்வாளர்கள் பிரித்திகா, திலகவதி, பூங்கொடி, சுரேஷ்குமார், செயல் அலுவலர்கள் வஜ்ரவேல், ராஜமாணிக்கம், முத்துலட்சுமி, பூவழகி, திருக்கோவில் ஊழியர்கள் சுரேஷ், ஆன்மீக பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இத்திட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகளிலும் இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் தமிழகம் முழுவதும் 1000 மூத்த குடிமக்களை அழைத்து செல்ல திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு தொடர்ந்து ஆன்மீக பக்தர்களுக்காக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவது ஆன்மீக அன்பர்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி உள்ளது.